எனக்கு கிளாஸ் என்கொயரிக்காக கால் பண்ணுறவங்கள சில பேர், சார் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு உடனே மெடிடேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள வந்து வாங்க மெடிடேஷன் பண்ணுங்கன்னு உட்காருங்கன்னு சொல்லி காலை மடக்கி கண்ணை மூடி உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களால உட்கார முடியறதில்ல. கால் வலிக்க ஆரம்பிச்சிருது. எல்லாருக்கும் மெடிடேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ நீங்கள் ஒரு 20 நிமிஷம் காலம் மடக்கி உட்காரணும்னா அதுக்கு உடம்பை தயார்படுத்தணுமா இல்லையா? அதனால தான் நம்ம கலாச்சாரத்தில் முதல்ல வந்து உடம்பை தயார்படுத்துறதுக்கு முன்னாடியே வார்ம் அப்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வார்ம் அப்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆசனாஸ் பண்ணி உடலை தயார்படுத்தி பிராணாயாமம், பிரீத்திங்ஸ் எல்லாமே பண்ணி மனசை தயார்படுத்தணும். ஸோ இந்த ப்ரொசீஜரை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி பண்ணும்போது தான் நீங்கள் கண்ணை மூடி மெடிடேஷனில் உட்காந்திங்கன்னா 1/2 மணி நேரம் என்ன 1 மணி நேரம்னாலும் உங்களால் தொடர்ந்து மனசையும் உடம்பையும் ஒருநிலைப்படுத்தி உங்களால் மெடிடேஷன் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தோன்னே மெடிடேஷன் பண்ணணும்னு யோசிக்க வேண்டாம். உடலை தயார்படுத்தி மனதை தயார்படுத்தி நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா தியானம் அப்படிங்கிறது தானாக நடக்கும்.